இதுக்கு முன்னால அறநூறு எல்லாம் அடடா எல்லா கோயிலையும் விளக்கறியா அவ்வளவு கோயில் அப்படி பிரகாசமா இருக்கு. இந்த மாதிரி இருக்கு, ஜெகஜோதியா இருக்கு. அண்ணே, நான் என்னுடைய அன்பு அண்ணன், இது பார்த்து சாதாரண இல்லை. சேகர்பாபு அண்ணன் வெட்டு ஒன்று துண்டு 2 தான் பேச்சு. யாருக்கு 5-6 சிங்கம், மன வலிமை, தைரியம். எத்தனையோ சிறப்பான அமைச்சர்ல இதுவும் சிறப்பு. முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு அறநிலைத்துறைக்கு இப்படி ஒரு அமைச்சர் தேர்ந்தெடுத்தாருவாங்க. ஆனா எல்லா கோயிலையும் விளக்கறியா அவ்வளவு கோயில் அப்படி பிரகாசமா இருக்கு. இந்த மாதிரி இருக்கு, ஜெகஜோதியா இருக்கு. அவ்வளவு அழகா அந்த ஒவ்வொரு கோயில்களையும் அவ்வளவு அழகா அவர் எனக்கு கூட ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு. அது எனக்குன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ கோயில் சொத்து பூரா ஆட்டையை போட்டு போறாங்க. ஏன் கோயில் எனக்கு குலதெய்வம். ஆனால் காட்டு பரமக்குடின்னு ஒரு கோயில். அந்த கோயிலில் ஒரு ஐயனார், என்னுடைய சாமி வந்து திருவேற்றுடைய ஐயனார் கருப்புசாமி. அந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு 23-24 ஏக்கர் ஆட்டையை போட்டு பூரா எல்லாம் கொய்யா ஐயா தான் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த மேட்ரு வந்து சொன்னல, முதல்ல பேப்பரை கொடுப்ப இப்போ பாருப்பா கொஞ்ச நேரத்தில் எப்படி முடியும் அப்படின்னு நான் ஒன்று ஊர்லேருந்து அந்த கோயில் பூசாரி பாக்கியராஜன் ஒருத்தர், அந்த ஊர் சொந்தக்காரர் முனிராஜன் ஒருத்தர், அந்த கோயில் அந்த ஊருக்கே பொறுப்பு, அந்த ஊர் கோயில் அது. உடனே அண்ணன்ட்ட கொண்டாந்து சீட்டை தான் கொடுத்தேன். கப்புன்னு காலையில் ஆள் அனுப்புனாரு, வாங்கி கொடுத்தாரு. இங்கே சுயநலத்துக்காண்டி நான் பேசலை. இது மாதிரி எத்தனையோ கோயில் சுத்த ஆட்டையை போட்ட இடத்த பூரா வாங்கி அதை அழகா அந்த அறத்தில் சேர்த்து எல்லாம் ரொம்ப பேர் மனசை சந்தோஷப்படுத்தியிருக்கார். உண்மையிலே ஒரு அருமையான ஒரு தேர்வு. இது தமிழக முதலமைச்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சு தூக்கி வச்சிருக்கார். இதுக்கு முன்னால அறநூறு எல்லாம் அதெல்லாம் இங்க அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட்டா தான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்க போனேங்க, கலைஞர் ஐயாவுடைய மணிமண்டலத்துக்கு போறதுக்கு முன்னால் சொன்னேன், அங்கே போயிட்டு நான் இங்கே வரவான்னு கேட்டேன். வானே நீ பாட்டுக்கு வா, அங்கே வா, அங்கே ஆள் போட்டிருக்கு, நீ உள்ளே போயிட்டு பந்தோசம் நிறையா கொடுத்தாங்க. உள்ளே போன கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல. உள்ளே போகிறேங்க, அது சமாதி இல்லைங்க, அது சந்நிதி. திமுக தொண்டன் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஒரு குலதெய்வ கோயில். அது மணிமண்டபம், மணிமகுடம் கலந்த மணிமண்டபம். அது அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா நான் இந்த இடத்துல அவரை பற்றி, நான் கலைஞர் ஐயாவை பற்றி ஒரு சில வார்த்தையை நான் சொல்லி ஆகணும். எம்ஜிஆருடைய தீவிர ரசிகனா, ஆனால் இவருடைய தீவிர பக்தன், இவருடைய தீவிர விசுவாசி நான். அதுக்கு முன்னால் என்னுடைய சகோதரி பர்வீன் சுல்தான் அவர்களுக்கு முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஏன்னா அந்த அம்மா பெரிய படிப்பாற்றல் உள்ளவங்க, நம்ம 5ஆம் கிளாஸ் தான், அந்த ஏரியாவை தாண்டலை. அது நம்ம வீட்டில் போய் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி போட்டு பார்த்தா தான் உள்ள இல்லைன்றதை கண்டுபிடிக்க முடியும் நம்மளால். அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல், அறிவு, பெரிய சிந்தனையாளர் அவங்க. நேற்று இரவு கூட அவங்களுடைய இதை பூரா பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்பப்போ நல்லா பேசுவாங்க. அப்போ பேசும்போது தன்னுடைய மகனுக்கு ஒரு அறிவுரை சொன்னதாக பேசுகிறாங்க. இந்த கூட்டத்திலேருந்து வர்றப்ப முகம் தெரியுது, பேர் மறந்து போச்சு. அதில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. மகன் கேட்டாராம், அம்மா எப்பயுமே 23 வயசாக அவருக்கு, என்ன உன் கண்ட்ரோல்லே என்னை வச்சிருக்கியம்மா, நியாயமானு கேட்டாராம். அது இல்லைப்பா, நீ கல்யாணம் ஆகி எல்லாம் பெரிய ஆகி உனக்குன்னு ஒரு தனித்தன்மை வந்ததுனால நீ வந்து யாருன்னு காட்டிக்க, அது வரைக்கும் அம்மா பேச்ச கொஞ்சம் கேளுப்பா அப்படின்னு அவங்க பேசுனது எனக்கு நேற்று நைட்டு மைண்டில் அப்படி நின்றுச்சு. இந்த கருமம் அந்த மூளை மறந்து போச்சு. மேலே வந்தோடனே உங்கள் பேர் என்னன்னு கேட்டு தொலைஞ்சிட்டேன். இது வரலாறை விட பெரிய தகராறாக இருக்கும் போல் இருக்குது.
ஐயா பிறந்த நாள் அன்னைக்கு முதலமைச்சருடைய பிறந்த அன்னைக்கு இது பெரிய பஞ்சாயத்து ஆயிரம் போல் இருக்குன்னு எனக்கு லேசா குடலை புரட்டிச்சு. அப்போ கூட பாருங்க, என்னுடைய பெயர் பர்வீன் சுல்தான், என்னுடைய படிப்பு ஆஹா ஓஹோ ரைட்டு. நான் எழுதிக்கிறேன், அங்கே எழுதக்கூடாது இங்கே எழுதணும். அங்கே கூட கரெக்ட் தானே பார்த்தீங்களா? இங்கே எழுதுனா அது வந்து வேற மாதிரி காதல் ஆயிரும்ல, அது தப்பாயிரும். இங்கே எழுதினா தான் மூளை வாத்தியார் இல்லை.